இந்த விவோவோட T4 Pro வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஃபுல்லான டீடைல் ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. முக்கியமா அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிட்டு இப்போ இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்றத அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை திறந்த உடனே விவோவோட T4 Pro கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பேசிக்கான சிலிக்கன் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கமாக பார்க்குற மாதிரி தான் சில பேப்பர் ஒர்க்ஸு, சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கான பின்னு, 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டரு, இந்த 8.5 ஆம்பில் ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது என்னப்பா 8 ஆம்ப் கேபிள் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை கொஞ்சம் மாதம் கழிச்சு இந்த கேபிள் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் சும்மா வெறுமனே ஏதாவது ஒரு டைப் சி கேபிள் எடுத்து யூஸ் பண்ணாமல் மினிமம் 5 ஆம்புக்கு மேலே இருக்கிற மாதிரியான கேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதை நான் டெஸ்ட் பண்ணும்போது 4 ஆம்ப் வரலியுமான அவுட்புட் கிடைக்குது அப்படின்றதுனால நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 ஆம்புக்கு மேலே இருக்கிற கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்கும். இல்லை ஏதாவது ஒரு கேபிள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஃபுல் சார்ஜிங் ஸ்பீட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு 4 பக்கம் வளைவாக இருக்கிற மாதிரி ஒரு குவாட் கோ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் செய்து இங்கே ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே 4K HDR வரலியுமான கான்டென்ட்டையும் உங்களால் வாட்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது இங்கே 1500 நெட்ஸில் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்கிறதுனால இண்டோரில் யூஸ் பண்ணும்போதும் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் நான் பெரிய அளவுக்கான பஞ்சாயத்து எதையுமே ஃபேஸ் பண்ணல. நல்ல பிரைட்டாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த பீக் பிரைட்னஸ்ன்னு சொல்லிட்டு 5000 6000 சொல்லி எவ்வளோ தான் சொன்னாலும் அதை நீங்கள் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. அதனால் எந்த ஒரு ப்ரோஜனம் இல்லை. அப்புறம் இங்க 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கிறதுனால இங்க ஓவரால் டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் இங்க AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிக்கிறதுனால இங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கிடைச்சிரும். இதோட அக்யூரசியும் நல்லா சூப்பராகவே கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா சிறப்பாகவே வேலை செய்யுது. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இந்த போன்ல உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த பிரைஸுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா இது ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இதை வச்சு உங்களோட டெய்லி யூசேஜ், மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியாவே ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் இதோட பெஞ்ச்மார்க் சைடு வரும்போது ஆன்டிடூ ரன் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் 1.2 மில்லியன் வரலியுமான ஸ்கோர் கிடைக்குது. இது இல்லாம இதோட தெர்மல் த்ராட்லிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இங்க த்ராட்லிங்கே கிடையாது. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா 3D மார்க் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்னு வரும்போது நல்லாவே சொதப்பியும் வச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா விவோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. கேமிங் ஃபோக்கஸாக இந்த ஃபோனை அவங்க லான்ச் பண்ணவும் இல்லை. இதை நான் டெஸ்ட் பண்ணும்போது BGMAல எனக்கு 60 FPS வரலியுமான சப்போர்ட் மட்டும்தான் கிடைக்குது. மேக்ஸிமம் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இந்த ஃபோனில் இல்லை அப்படின்றது ஒரு பாசிட்டிவ். ஆனால் இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு UFS 2.2 சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. LPDDR4X ரேமில் 8GB 128GB வேரியன்ட் பேஸாக கிடச்சிரும். இந்த ப்ரைஸிங்க்கு மினிமம் 8256 யூஸ் பண்ணி யூஎஃப்எஸோட 3.1 சப்போர்ட் கொடுத்துருந்தா சிறப்பானதாக இருந்திருக்கும். அந்த இடத்துலையும் விவோ கண்டிப்பாக கோட்டை விட்டுருக்காங்க. பட் இந்த ஃபோனில் பேட்டரி லைஃப்னு வரும்போது சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. இதில் மொதல் விஷயம் இங்கே பேட்டரி சைஸ்ன்னு பார்க்கும்போது 6500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் 50% ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி முடிக்குது. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 45லேருந்து 50 நிமிஷம் வரலியுமான டைம் எடுத்துக்குது. இந்த கெப்பாசிட்டியை வச்சு பார்க்கும்போது இது நல்ல ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இதில் ஓவரால் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நீங்கள் 1.5 நாள் வரலியுமான பேட்டரி லைஃபை எதிர்பார்க்கலாம். இதை டெஸ்ட் பண்ணி முடிக்கும்போது எனக்கு 10.5 மணி நேரம் வரலியுமான SOT கிடைச்சது. இதுவுமே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்குறேன். இப்போ அப்படியே இதோட டிசைன் சைடு வரும்போது இங்கேயே நல்ல அப்கிரேட்லாம் பண்ணியிருக்காங்க. என்னதான் பின்னாடி பிளாஸ்டிக் பில்டு கொடுத்து சைட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இங்கே IP69 ரேட்டிங் கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டைமண்ட் ஷீல்டு கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவரால் வெயிட் பேலன்ஸ்னு பார்க்கும்போது நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இங்கே இதை நான் டெஸ்ட் பண்ணும்போது 190 கிராம் வரலியுமான வெயிட் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது இந்த ஃபோனுக்கு இன்னொரு கூடுதல் பாசிட்டிவ். அப்புறம் இந்த டிசைனை பற்றி பேசும்போது இது பார்க்கறதுக்கு விவோவோட V60 அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குது. என்ன கலர்ஸை மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இதுலேருந்து இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது இங்கே நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மெயின் சென்சாரில் கிடைச்சதோட இதோட அடிஷ்னல் சென்சார் இருக்குல்ல இது வழியாக கிடச்சிருக்கு. இங்கே மெயின் சென்சார் சோனியோட IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிறது அதே சோனி IMX882 சென்சார் தான். ஆனால் 3x பெரிஸ்கோப் செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மூணாவதாக இருக்கிறது சும்மா டம்மி சென்சார் தான். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்ததாக இருக்கிற இந்த ஆரா லைட்டு விவோ V சீரீஸில் பார்க்குற மாதிரி இல்லைனாலும்
ஓரளவுக்கு நைட்ல ஒரு பிரைட்டான அவுட்புட்டை கொடுக்குது. இங்க இதோட மெயின் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது கலர்ஸ், டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல டே லைட்ல நல்ல அவுட்புட்டை கொடுக்குது. இந்த 3x பெரிஸ்கோப் செட்டப் யூஸ் பண்ணும்போது 3x போட்டோவும் நல்லா இருக்கு. இதை வச்சு எடுக்கிற போர்ட்ரேட் இமேஜஸும் நல்லா இருக்கு. மெயின் சென்சாரோட போர்ட்ரேட்டும் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்ணி 10xல நீங்க போட்டோ எடுக்கும் போதும் ஓரளவுக்கு டீசென்டான அவுட்புட்டை உங்களால பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்தது இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 32 MBக்கான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயும் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் இமேஜ் குவாலிட்டியும் சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களுக்கு 4K 30 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைசிங்ல இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பார்க்க போறது இங்க உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த 2 ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் சிறப்பா இருக்கு. பாட்டம்ல தான் உங்களுக்கு அதிகமான அவுட்புட்டை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. இது இல்லாம நெட்வொர்க் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 11 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத்ல 5.4 வெர்ஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட சிறப்பான விஷயம் என்னன்னா இங்க உங்களுக்கு IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கிறதுனால ரிமோட்டாவும் யூஸ் பண்ணலாம். ஃபைனலா இதோட சாஃப்ட்வேர் சைடு வரும்போது இங்க Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட Fun Touch OS 15ல தான் இது ரன் ஆயிட்டு இருந்தது. ஆனா எல்லாரும் எதிர்பார்த்த இந்த Origin OS அப்டேட் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தனியா ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் இதோட பிரைசிங்கை பத்தி வரும்போது இங்க பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட்டை 27,000 இருந்து 28,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த ஸ்பெஷல் கார்டு ஆஃபர், சேல் அப்படின்லாம் சொல்லி இந்த பேஸ் வேரியன்ட் 25,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு போகுது. ஃபைனல் தாட் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரைசிங்க்கு இந்த போன் வர்த்தா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா நல்ல ஒரு பெரிஸ்கோப் கேமரா செட்டப்காகவும் பேட்டரி லைஃப்காகவும் இந்த போனை ஒரு 25,000 இருந்து 28,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் பார்க்குற வரைக்கும் பாய்.